தமிழிலிருந்து போன சொல் வெவ்வேறு இடங்களுக்கு போய் பிறகு ஒரு போலி கடவுச்சீட்டின் வழியாக மீண்டும் தமிழுக்குள்ளேயே வரும்போது அது தமிழ் சொல் என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு நம்முடைய கண்களின் மேல் ஒரு மறைப்பு இருந்தது. அந்த மறைப்பு அரசேந்திரனுடைய நூலினால் நீக்கப்படுகிறது. ஒரு மெய்யியல் ஆசிரியனாக நான் கையாளுகிற மாணவர்களுக்கு நடத்துகிற பாடங்களில் ஒன்று an introduction to German philosophers என்கிற ஒரு தாள். அந்த தாளில் 5 மெய்யியலாளர்களை குறித்து பாடங்கள் நடத்துகிறோம். இமானுவல் காண்ட், ஹெகல், ஷோபனாவர், பிறகு மார்க்ஸ், பிறகு நீட்சே என்கிற 5 மெய்யியலாளர்களையும் மாணவர்களுக்கு பாடமாக நடத்துகிறோம். அதில் மார்க்ஸை நடத்தும் போது அதில் வருகிற சர்ப்ளஸ் வேல்யூ என்கிற அந்த கருத்தை மாணவர்களுக்கு தமிழில் சொல்ல முயலும்போது சர்ப்ளஸ் வேல்யூ என்பதற்கான தமிழ் சொல் என்ன என்று தேடும்போது உபரி மதிப்பு என்று அது காட்டப்பட்டது. எனக்கு இந்த உபரி மதிப்பு என்பது தமிழ் சொல் இல்லை என்று ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ கூடுமான வரைக்கும் தமிழில் நடத்துவது என்று வரும்போது தனித்தமிழ் சொற்களை கொண்டு மட்டுமே அந்த பாடத்தை நடத்துவது. தனித்தமிழ் சொற்களை, ஏனென்றால் என்னுடைய துறை இந்திய மெய்யியல் சார்ந்தும் இயங்குவதால் ஏராளமான வடமொழி சொற்கள் நாள்தோறும் புழங்கி கொண்டிருக்கிற துறை என்பதனால் கூடுமான அளவிற்கு தனித்தமிழ் சொற்களை மாணவர்கள் மத்தியில் தூவ வேண்டும் என்ற கருத்தோடு இந்த உபரி மதிப்பு என்கிற அந்த சொல்லை இதற்கு பயன்படுத்த தேவையில்லை, இதற்கு மாற்றாக தமிழ் சொல், இது முதலில் தமிழ் சொல்லா வடமொழி சொல்லா என்று தேடுகிற முயற்சியில் ஈடுபட்ட போது அகராதிகள் என்ன காட்டின என்றால் இது வேதிக் ஆரிஜின் என்று காட்டுகின்றன. வேதிக் ஆரிஜின் டிரைவ்டு ஃப்ரம் உப, கிரீக்கில் உபேர், லத்தீனத்தில் சூப்பர், கோத்திக்கில் உஃபார், ஜெர்மனில் ஈபர் என்று இதனுடைய மூலச் சொற்கள் காட்டப்படுகின்றன. எதுவும் நம்முடைய சொல்லில்லை, ஆகையினால் உபரி என்பது நம்முடைய சொல்லில்லை, உபரி என்ற நம்முடைய சொல் அல்லாத ஒரு சொல்லை கொண்டு மாணவர்களுக்கு இந்த கருத்தை நடத்த வேண்டாம், ஆகையினால் தமிழ் சொல் தேடுவோம் என்று மிகை மதிப்பு என்று அதை சொல்லிக் கொடுக்க தலைப்பட்டேன். பிறகு இந்த நூலை படிக்கும்போது அரசேந்திரன் ஐயாவினுடைய இந்த எட்டிமலாஜிக்கல் டிக்ஷனரி என்கிற இந்த நூலையும் அதற்கான பொது முன்னரையும் அவர் எழுதிய 10,000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் இந்திய ஐரோப்பிய மொழிகளின் தொடர்பு என்கிற நூலையும் படிக்கிற போது எனக்கு ஒரு திறப்பு ஒன்று நிகழ்ந்தது. அவர் அதில் ஓரிடத்தில் பாவாணர் எழுதிய தலைமை தமிழ் என்கிற அந்த கட்டுரையை சான்று காட்டி ஓரிடத்தில் சொல்லுகிறார், தமிழ் சுட்டுகள் மூவேறு இடம் சுட்டும் மூவேறு தனி எழுத்து ஒலிகளாக அல்லது ஓர் எழுத்து சொற்களாக அமைகின்றன. ஆரிய சுட்டுகளோ பெரும்பாலும் இடமாறி குறிப்பனவாகவும் ஈரிடத்திற்கு பொதுவானவாகவும் அடிதிரிந்தனவாகவும் ஆகிய பல எழுத்து சொற்கள். இதொன்றே தமிழ் சுட்டின் முதன்மை காட்டச் சாலும் என்று பாவாணர் எழுதிய அந்த சொற்றொடர்களை சான்று காட்டி அவர் எழுதி விளக்குகிறார். அதை அப்போ ஆ இ உ என்பவை சுட்டு சொற்கள் தமிழில். அதில் அந்த உ என்பது முன்மை சுட்டு, முன்னிலையில் இருப்பதை சுட்டுவது. அப்போ உவன் உது என்பவையெல்லாம் ஈழ வழக்கில் இன்றைக்கும் நடப்பில் இருக்கின்றன, நம்மிடத்தில் இல்லை. நம்மிடத்தில் உங்கள், உன், உமது என்பவையெல்லாம் வழக்கில் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு உ என்பது உயர்ச்சியையும் காட்டும், உயரப்பொருளையும் காட்டும். அப்போ உங்கு, உச்சி, உரி என்பவையெல்லாம் உயரத்தை காட்டுகிற சொல்கள். உத்தரம் என்பதும் உயரத்தை காட்டுகிற சொல். அப்போ எனக்கு இந்த இடத்துலையே ஒரு அதிர்வு இருந்தது. நம்முடைய நாடே உத்தரத்தை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கும் போது உத்தரமே தமிழை பிடித்துத்தான் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று எனக்கு அதில் புலப்பட்டது. அப்போ அந்த உயர்ச்சி என்கிற அந்த பொருளை காட்டும்போது உம்பர் என்கிற சொல் அதற்கு பயன்படுகிறது. உம்பர்கட்கு அரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்றையன் தனக்கு வம்பன பழுத்ததன் குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே என்று பிடித்தபத்தில் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் உம்பர்கட்கு அரசே என்று இறைவனை சொல்லுகிறார். மேலே இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் அரசே, மேலே இருக்கிறவனே என்று அந்த சொல்லை பயன்படுத்துகிறார். அந்த உம்பர் என்கிற சொல்லிலிருந்து உப்பரிகை என்பது வருகிறது, உப்பர் என்பது வருகிறது. அதைத்தான் உம்பர்கட்கு அரசே என்று தமிழில் மாணிக்க வாசகன் சொன்னதை இந்திக்காரன் எடுத்துக்கொண்டு ஊப்பர் வாலா என்று சொல்லிவிட்டான்.
அப்போ இந்த உப்பரிகை என்பதை உபகாரிகை என்று சமஸ்கிருதமாக்குகிறார்கள். அப்போ அப் என்று சொல்லுகிற ஆங்கில சொல் அப்பர் என்பது, அப்பான் என்பது எல்லாமே இந்த உப என்கிற அந்த உயர்வு சொல்லிலிருந்து, உம்பர் என்கிற அந்த உயர்வு சொல்லிலிருந்து வந்தவை. லத்தீனத்தில் அந்த சொல் சூப்பர் என்றும் சுப்ரா என்றும் சூப்பர்ஃப்ளூயஸ் என்றும் இடம்பெறுகிறது. அதிலிருந்து வந்த ஒரு திரிபு சர்ப்ளஸ் என்பது, சர்சார்ஜ் என்பது, சர்வீலன்ஸ் என்பது. அப்போ அந்த சர்ப்ளஸ் என்பது உபரி என்று தமிழுக்கு திரும்பிய சொல் என்று கண்டுகொண்ட போது, உபரி என்பதே தமிழ் சொல்தான். பிறகு எதற்கு அதை நாம் உபரி என்கிற நேர் சொல்லாலேயே சுட்டாமல் மிகை மதிப்பு என்கிற வேறு கொண்டு கூட்டி புதிதாக உருவாக்கி கொண்ட ஒரு சொல்லினால் சுட்ட வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. உகரச் சுட்டிலிருந்து உயர்ச்சி பொருளில் உம்பர் என்று வந்து உப்பர் என்றாகி உபரி என்று வருகிற சொல் சர்ப்ளஸ் வேல்யூ என்பதற்கான நேரடி பொருளாக உபரி மதிப்பு என்பதை கொடுத்து விடுகிறது. தமிழிலிருந்து போன சொல் வெவ்வேறு இடங்களுக்கு போய் பிறகு ஒரு போலி கடவுச்சீட்டின் வழியாக மீண்டும் தமிழுக்குள்ளேயே வரும்போது அது தமிழ் சொல் என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு நம்முடைய கண்களின் மேல் ஒரு மறைப்பு இருந்தது. அந்த மறைப்பு அரசேந்திரனுடைய நூலினால் நீக்கப்படுகிறது. சர்ப்ளஸ் வேல்யூ என்கிற மார்க்ஸ் எழுதிய மார்க்சினுடைய அந்த கருதுகோளை காட்டுவதற்கு உபரி மதிப்பு என்று ஒரு சொல்லை பெற்றேன். அதோடு சேர்த்து அடுத்த கடைசி பாடமாகிய நீட்சேயை நடத்துகிற போது அவர் ஈபர் மென்ஷ் என்கிற ஒரு கருத்தியலை முன்வைக்கும் போது இந்த ஈபர் மென்ஷ் என்கிற அந்த சொல்லுக்கு சூப்பர்மேன் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுகிற அந்த சொல்லுக்கு தமிழில் அதிமனிதன், மீ மனிதன் என்றெல்லாம் மொழிபெயர்த்து வைத்து அவற்றை சொல்லிக் கொடுத்தேன். அதிமனிதன் என்பது அதி தமிழ் இல்லை, ஆகையினால் மீ மனிதன் என்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தேன். அப்போது இதை படித்த போது எனக்கு தோன்றியது, உம்பன் என்கிற சொல்லே ஈபர் மென்ஷ் என்பதற்கு நிகர் சொல்லாக தமிழில் அமைந்து விடாதா? உம்பர், உம்பர்கட்கு அரசே என்று மாணிக்க வாசகர் சொல்லுகிற அந்த சொல், எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிறவன் என்று அடையாளம் காட்டுகிற அந்த சொல் உம்பன் என்கிற சொல்லாகவே நேரடியாக ஈபர் மென்ஷ் என்கிற அந்த ஜெர்மானிய சொல்லிற்கான நேர் தமிழ் பெயர்ப்பாக அமைந்து விடாதா என்று நேற்றிலிருந்து கருத தொடங்குகிறேன். உம்பன் என்பது நேர் சொல்லாக வருமான கொம்பன்னு வரும், வம்பன்னு வரும், சும்பன்னு வரும். அப்போ உம்பனும் வருந்தானே என்று அமைத்து கொண்டேன். அப்போது எனக்கு தோன்றியது, சூப்பர்மேன் என்பதை உம்பன் என்று நம்முடைய தமிழில் அமைத்து கொள்ள முடியும் என்றால் சூப்பர் ஸ்டார் என்பதை சொல்வதற்கும் இந்த சொல்லை பயன்படுத்தலாமா அப்படின்னு கருதிய போது, தொல்காப்பியத்தில் புறத்திணையியலில் வெட்சித்திணையை பற்றி விளக்கும் போது நச்சினார்க்கினியர் அதில் இருக்கிற துறைகளை விளக்குகிற போது உண்டாட்டு என்கிற அந்த துறையை விளக்குகிறார். உண்டாட்டு என்பது ஒருவன் மற்றொரு குடியின் மீது படையெடுத்து போகும்போது அவனுடைய ஆணரைகளை கைப்பற்றி கொண்டு அந்த ஆணரை கைப்பற்றிய மகிழ்ச்சியை கொண்டாடினாலும் அது உண்டாட்டு. பறிகொடுத்தவன் அந்த ஆணரையை மீட்டு கொண்டு அதை கொண்டாடினாலும் அது உண்டாட்டு. அந்த உண்டாட்டு என்கிற களிப்பை விளக்குகிற போது நச்சினார்க்கினியர் ஒரு எடுத்துக்காட்டு பாடல் ஒன்று சொல்லுகிறார். ஊன் சுடும் புகை கருங்கொடி உம்பர் மீன் சுடு புகையின் விசும்பு வாய்த்தன்றே என்று அந்த எடுத்துக்காட்டு பாட்டை காட்டுகிறார். அதில் வருகிற சொல் உம்பர் மீன் என்கிற சொல். அப்போ சூப்பர்மேன் என்பதை உம்பன் என்று தமிழில் வைத்துக் கொள்ளலாம் என்றால், சூப்பர் ஸ்டார் என்பதை உச்சத்தாரகை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்காமல் உம்பர் மீன் என்றே வைத்துக் கொள்ளலாம். தொல்காப்பியத்தில் எடுத்துக்காட்டு செய்யுளில் நச்சினார்க்கினியரால் பயன்படுத்தப்பட்ட அந்த பாட்டில் சொல்லப்பட்ட உம்பர் மீன் என்கிற சொல் அமைகிறது. அப்போ சர்ப்ளஸ் என்பது உபரி, ஈபர் மென்ஷ் என்பது உம்பன், சூப்பர் ஸ்டார் என்பது உம்பர் மீன் என்கிற தமிழ் சொற்கள் எல்லாம் அவை பிறமொழிக்காக தமிழில் உண்டாக்கி கொண்ட சொற்கள் இல்லை. இவையெல்லாம் தமிழ் சொற்கள், அவர்கள் உண்டாக்கி கொண்டார்கள், நாம் அவற்றை மீட்டெடுத்து கொண்டோம் என்கிற அந்த மறைப்பை நீக்கி காட்டி வள்ளலாரினுடைய வடலூர் மன்றத்தில் திரை நீக்கி வெளிச்சங்காட்டுவதைப் போல இந்த அகராதி திரை நீக்கி வெளிச்சங்காட்டுகிறது. சிவஞான போதம் என்பது சைவ சித்தாந்த அறிவை வழங்குகிற நூல். 12 நூற்பாக்களால் ஆன நூல். அந்த சிவஞான போதத்தினுடைய 8வது நூற்பா, ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்தவிட்டு அந்நியமின்மையின் அரண்களல் செலுமே என்று அந்த நூற்பாவில் மெய்கண்டார் வைக்கிறார். அதன் பொருள்,
நீங்கள் ஒரு பிள்ளையை ஓநாய் வளர்த்த பிள்ளையை பற்றி கேட்டிருப்பீர்கள். ஒரு மனித பிள்ளை ஓநாயினால் வளர்க்கப்படுகிறது, காட்டில் உள்ள விலங்குகளால் வளர்க்கப்படுகிறது. அதற்கு தான் யார் என்று தெரியவில்லை, தன்னுடைய சொந்த அறிவு எது என்று தெரியவில்லை. அது ஏதோ ஒரு அறியாமையில் மயங்கி திரிகிறது. அந்த அறியாமை மயக்கத்தை நீக்குவதற்கு ஒரு மெய்க்குரு வந்து உபதேசம் செய்யும் போது அந்த அறியாமை நீங்கி அந்த உயிர் தன்னைத்தானே உணரும், அந்த பிள்ளை தன்னைத்தானே உணரும் என்று சொல்லுகிற அந்த பாட்டை இந்த இடத்திற்கு பொருத்தி பார்க்கிறேன். ஒரு தமிழனாக என்னுடைய சொல்லினுடைய, என்னுடைய மொழியினுடைய வளமைகளை, நான் வைத்திருந்த மூல பண்டாரத்தை எனக்கு அறிய தெரியவில்லை. அதை அறிவித்து காட்டுவதற்கு, என்னுடைய அறியாமையை நீக்குவதற்கு ஒரு மெய்க்குரு வந்து அதை நீக்கி காட்டியதைப் போல அரசேந்திரன் ஐயாவும் அவருடைய குழுவினரும் உருவாக்கிய இந்த நூல்கள் வந்து ஒரு மெய்க்குருவை போல இந்த கண்ணின் மேல் மறைக்கப்பட்டிருந்த மறைப்பை நீக்கி, அறியாமை இருள் போக்கி, மீண்டும் என்னுடைய மூல பண்டாரத்தை எனக்கு காட்டி தந்தன என்றே நான் கருதுகிறேன். இப்போ இதில் ஒரு மறுப்பு ஒன்று வரும். இவ்வளவு தூரம் விலகி விலகி இருந்திருக்கிறோம், இந்த யூரோப்பிய மொழிகளுக்குள்ளெல்லாம் தமிழ் எப்படி போயிருக்கும், எவ்வளவு தூர விளக்கம் இருக்கிறது, எவ்வளவு கால விளக்கம் இருக்கிறது, தமிழ் எப்படி அந்த மொழிகளுக்குள்ளெல்லாம் ஊடுருவி இருக்கக்கூடும் என்கிற கேள்வி இயல்பாக எழும். எப்படா ஓம் மொழி எங்கிட்ட வரும் அப்படின்னு கேட்டால் வரும்டா. ஏன்னா நாங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கிற குடியினர், என் குலம் என்றுனை தன்னுடன் ஒட்டிய மக்கட்பெருங்கடல் நாங்கள். ஆகையினால் தழுவுவதில் எங்களுக்கு எப்போதும் சங்கடங்கள் இருந்ததே இல்லை, எங்களுக்கு தீண்டாமை கிடையாது, நாங்கள் தீட்டு பாராட்டுவது கிடையாது. யார் வந்தாலும் தழுவுவோம், யார் வந்தாலும் எங்களிடத்தில் இருப்பதை கொடுப்போம், எங்களிடம் இருக்கிறது நாங்கள் தருகிறோம், நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், ஒன்றும் சிக்கலே இல்லை. ஆனால் தந்தது எதையும் வரவில் வைக்காமல் நீங்கள் ஏதோ தந்ததாக பற்றெழுதுகிறீர்கள் இல்லையா, நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னீர்கள் இல்லையா, அதுதான் மிகவும் வலிக்கிறது. அப்ப இந்த கேள்வியை நான் இதை ஒரு உணர்ச்சிகரமான அரசியல் நிலையில் என்று இந்த கேள்வியை நான் சொல்லுகிறேன். அண்ணாமலை ஐயா அதை ஏற்க மாட்டார். அவர் காலையில் தன்னுடைய தொடக்க பேச்சிலேயே இந்த அரசியல் உணர்ச்சி பாடுகளை எல்லாம் நீக்கிவிட்டு இதை அறிவியல் பூர்வமாக பார்க்க வேண்டும் என்றுதான் அதை வைத்தார். என்றாலும் அரசியல் நீக்கி எல்லாவற்றையும் பார்க்கிற ஆளாக நான் இல்லை என்பதனால் நான் அந்த அடிப்படையில் அதை சொன்னேன். அரசேந்திரன் ஐயாவும் இந்த கேள்வியை தன்னுடைய நூலில் எழுப்புகிற போது அவர் இதற்கு சமாதானமாக 2 கொள்கைகள் சொல்லுகிறார். ஒன்று டிராவிடியன் டிசென்ட் தியரி என்கிற ஒன்று, இன்னொன்று டிராவிடியன் அசென்ட் தியரி என்கிற ஒன்று. திராவிடர்கள், அவன் சொல்றான், நாங்கள் இந்த நாட்டின் குடியேறிகள் என்றால், நாங்கள் கைபர் கணவாயின் வழியாக வந்தவர்கள் என்றால், நீங்களும் கைபர் கணவாயின் வழியாக வந்தவர்கள் தான், எங்களுக்கு கொஞ்சம் முன்னால் வந்தவர்கள், எங்களை விட 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக, பொது ஆண்டுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்களும் இந்த நாட்டிற்குள் கைபர் கணவாயின் வழியாக வந்தவர்கள் தான் என்று சொல்லுகிற அந்த கொள்கை டிராவிடியன் டிசென்ட் தியரி. திராவிடர்கள் இறங்கி வந்தார்கள் இந்த நாட்டுக்குள் என்று முன்வைக்கிற கொள்கை. இந்த கொள்கையை அவர் கையாளும் போது இந்த கைபர் என்பதை எடுத்துக்கொண்டு, கைபர் என்பது கைபர் இல்லை, கைபர் என்பது கயவாரம் என்று அதனுடைய மூலச்சொல் காட்டுகிறார். கயம் என்பது ஆழம், வரைவு, வளைவு, நெளிவு, மலையின் இடையில் இருக்கிற பள்ளம் என்றெல்லாம் கயத்தை காட்டி, வாரம் என்பது வளைவு நெளிவு, மலையினுடைய வளைவு நெளிவு, வரி என்பது வளைவு என்றெல்லாம் காட்டி, அப்படி ஒரு மலையினுடைய பள்ளத்தில், வளைவு நெளிவாக இருக்கிற பள்ளத்தில் இருக்கிற அந்த பகுதிக்கு கயவாரம் என்று பெயர். அது அந்த வாரம் என்பது ஒரு காலத்தில் எல்லையை குறிக்கிற சொல்லாகவும் ஆகியது. மலை அடிவாரம் என்று நாம் இப்போதும் சொல்லுகிறோம், மலைவாரம் என்று சொல்லுகிறோம். மலைவாரம் என்று சொன்ன சொல் இப்போது மலபார் என்று ஆகியிருக்கிறது. நக்கவாரம் என்று சொன்ன சொல் நிக்கோபார் என்று ஆகியிருக்கிறது. ஆயினால் வாரம் பாரம் என்று தெரிவது இயல்பானது. பாரம் என்பது எல்லையையும் குறிக்கும். எல்லையை குறிக்கிற பாரத்தை, எல்லையை தாண்டி விட்டால் அபாரம் என்று சொல்லுகிற சொல்லும் அதிலிருந்து வரக்கூடும் என்றெல்லாம் அவர் அதனுடைய தொடர்ச்சிகள் காட்டிக்கொண்டே போகிறார். ஆகையினால் கைபர் கணவாயின் வழியாக நீங்களும் வந்தவர்கள் என்று சொல்லுகிற அந்த டிராவிடியன் டிசென்ட் தியரியை மறுதலித்து டிராவிடியன் அசென்ட் தியரி என்பதை ஆதரித்து அதற்கு சில சான்றுகளை இந்த நூலில் வைக்கிறார். என்னவென்றால் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆஸ்திரேலியாவில் குடியேறி இருக்கிற பழங்குடிகள், அவர்களுடைய மொழி,
அதிலே தமிழினுடைய வேர்கள் காணப்படுகின்றன, நேர் தமிழ் சொற்கள் காணப்படுகின்றன. இன்றைக்கு காலையில் பேசிய நம்முடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் குருதி என்கிற சொல் நேரடியாக ஆஸ்திரேலிய பழங்குடிகளினுடைய மொழியில் புழங்குகிறது. ஏராளமான தமிழ் சொற்கள் புழங்குகின்றன. மாமன் என்று நாம் சொல்லுகிற சொல் ஆஸ்திரேலிய பழங்குடிகளினுடைய சொல்லாடல் புழக்கத்திற்குள் மாமன் என்றே இருக்கிறது. இப்படி ஏராளமான சொற்களை ஆஸ்திரேலிய பழங்குடியினர் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஆஸ்திரேலிய தீவுக்குள் குடிபுகுந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு மூலச்சொல் வழங்கிய தமிழன், தமிழ் மொழி பேசியவன் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இந்த பகுதிக்கு வந்தான் என்று சொன்னால், 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தவனுடைய மொழி 40,000 ஆண்டுகளுக்கு முன்பாக போய் சேர்ந்தவனுடைய மொழிக்குள் எப்படி ஊடுருவி இருக்க முடியும் என்கிற கேள்வி எழுகிறது. இந்த அளவையியல் சிக்கலை தீர்ப்பதற்காக அவர் ஒரு கொள்கை சொல்லுகிறார். தமிழர்களும் இங்கே வந்தவர்கள் தான். அவர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து, மாந்தனுடைய தாயகமாகிய ஆப்பிரிக்காவிலிருந்து 1.5 இலக்கம் ஆண்டுகளுக்கு முன்பாக குடிபெயர்ந்து, கடல் தாழ்ந்திருந்த காலத்தில் குடிபெயர்ந்து 60,000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் நிலை கொண்டு, பிறகு 40,000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆஸ்திரேலியாவிற்குள் குடிபுகுந்தார்கள். ஆகவே தமிழின் தொடர்ச்சியை காண வேண்டும் என்றால், இவர்களுடைய மொழியில் ஊடுருவி இருக்கிற இந்த வேர்ச்சொற்களை அடையாளம் காண வேண்டும் என்றால், டிராவிடியன் டிசென்ட் தியரியை நாம் கை கொள்ள முடியாது. டிராவிடியன் அசென்ட் தியரியை தான் கை கொள்ள வேண்டும். தமிழர்கள் 60,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு வந்தார்கள். இங்கு வந்த பிறகு இங்கிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு பரவினார்கள், வெவ்வேறு இடங்களுக்கு குடியேறினார்கள். அப்படி குடியேறும் போது கயவாரத்தின் வழியாக வெளியே போனார்கள். கயவாரத்தின் வழியாக வெளியே போனவர்கள் பிறகு மீண்டும் பொது ஆண்டுக்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே வந்தபோது கைபர் கணவாய் வழியாக வெளியில் வந்தார்கள். இவர்கள் போகும்போது அதற்கு கயவாரம் என்று பெயர், இவர்கள் திரும்பி வரும்போது அது திரிந்து கைபராக ஆகிவிட்டது என்று அந்த திராவிட இறங்கு நிலையை, ஏறு நிலையை தன்னுடைய கொள்கையாக முன்வைத்து அதன் வழியாக இந்த மொழியினுடைய பரவலை காட்டுவதற்கு முயல்கிறார். அப்ப இது ஒரு பொது கருத்து. மனிதர்கள் ஒரு மூல மொழியிலிருந்து தான் தங்களுடைய மொழிகள் எல்லாவற்றையும் உருவாக்கி கொண்டிருக்க வேண்டும் என்கிற அந்த கருத்தியலை நோஸ்ட்ராட்டிக் ரிசர்ச் என்று சொல்லுகிற ஆய்வாக அறிஞர்கள் நடத்துகிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக நம்முடைய ஐயா அதை எடுத்து நடத்துகிறார். அதுல இந்த புரோட்டோ நாஸ்ட்ராட்டிக் லாங்குவேஜ் என்பது எதுவாக இருக்க முடியும், உலகத்தின் முதல் மொழியாக எது இருக்க முடியும் என்கிற கேள்வி எழும்போது அதை பல்வேறு ஆட்கள் பல்வேறு விதமாக பேசுகிறார்கள். பெரும்பாலும் நம்முடைய நாட்டில் அதை பேசுகிறவர்கள் எல்லாரும் இந்த புரோட்டோ முதல் தாய்மொழி என்பது சமஸ்கிருதம் தான் என்று எளிதாக சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். இங்கே இருந்த சங்கராச்சாரியார் ஒருவர் உலக மொழிகள் எல்லாவற்றுக்கும் தாய்மொழி தமிழ்தான் என்று சொன்னபோது, அப்போது அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த வள்ளலார் சொன்னார், அப்படியானால் உலக மொழிகள் எல்லாவற்றுக்கும் தந்தை மொழி தமிழ்தான் என்று அவர் அதை மறுதலித்தார். அப்ப கால்டுவெல் தொடங்கி ஞானப்பிரகாசர் வழியாக பாவாணர் வழியாக உலகத்தின் முதல் தாய்மொழி என்பது தமிழ்தான் என்று நிலை நிறுவுகிற இன்னொரு ஆய்வு முயற்சி ஒன்று தொடர்ந்து நடந்து வருகிறது. அந்த முயற்சியின் வழி வருகிற வாழையடி வாழையாக வருகிற அந்த மரபில் இன்னொரு புது வாழையாக வந்து இருக்கிறவர் நம்முடைய அரசேந்திரன் ஐயா அவர்கள். ஒரு மெய்யியல் மாணவனாக எனக்கு வழங்கப்பட்ட அந்த முதலாவது தொகுதியிலிருந்து நான் 2 சொற்கள் எடுத்தேன். நேரம் கருதி ஒரு சொல்லை மட்டும் நான் இங்கே முன்வைக்கிறேன். ஆதன் என்பது ஒரு சொல். ஏனென்றால் நான் நாள்தோறும் என்னுடைய வகுப்பில் புழங்கிக் கொண்டே இருக்கிற சொல் ஆத்மா என்கிற வடமொழி சொல். இந்திய மெய்யியலில் திரும்ப திரும்ப ஆத்மாவை எடுத்துவிட்டால் இந்திய மெய்யியலே செத்துவிடும் என்பதனால் ஆத்மா என்பது ஒவ்வொரு நாளும் என்னால் பேசப்படுகிற சொல். ஆத்மா என்பது வடமொழி சொல் என்று கருதி அதை உயிர் என்கிற தமிழ் சொல்லால் நான் குறித்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் ஆத்மா என்பதனுடைய மூலச்சொல் ஆதன் என்று இந்த அகராதியில் ஐயா மிகச்சிறப்பாக காட்டியிருக்கிறார். அது ஒன்று, அதை நான் விளக்கப் புகவில்லை. ஆதன் என்கிற தமிழ் சொல்லினுடைய வேரை அடிப்படையாக கொண்டு சமஸ்கிருதத்தில் உருவாகி இருக்கிற சொற்கள் 116 என்று ஒரு பட்டியலும் காட்டுகிறார். 116 சொற்கள் சமஸ்கிருதத்தில் வருகின்றன. அதற்கு மூலமாக இருந்த சொல் ஆதன் என்று காட்டுகிறார். தமிழ் பிச்சை எடுக்காது, தமிழ் பிச்சை கொடுக்கும். அப்ப இன்னொரு சொல் வேதம் என்பது, வேதம் தமிழ் செய்த மாறன் என்று நம்மாழ்வாருக்கு பெயர். வேதத்தில் இருக்கிற சாரப்பொருளை தமிழில் செய்தார் நம்மாழ்வார் என்பதனால் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று நம்மாழ்வாரை பாராட்டுகிறார்கள். ஆனால் வேதம் என்கிற சொல்லே தமிழிலிருந்து தான் வந்தது என்று ஐயா தன்னுடைய அகராதியில் காட்டுகிறார்.
விழி என்கிற சொல் இருக்கிறது. விழியின் வழியாகத்தான் எல்லாவற்றையும் பார்க்கிறோம், கண்ணின் வழியாக எல்லாவற்றையும் பார்க்கிறோம். ஆகையினால் நமக்கு அறிவு வருவதற்கான முதல் கருவியாக இருப்பது விழி. இந்த விழி என்பது வீது என்று ஆகும். அது எப்படி விழி வீது என்று ஆகும் என்கிற கேள்வியை எழுப்பி கொண்டு அவரே அதற்கு பதில் சொல்லுகிறார். லகரம் டகரமாக மாறும். எப்படி மாறும் என்றால், புழலங்காய் என்கிற காய் இருக்கிறது, அது காயின் ஊடாக ஒரு புழல் இருக்கிறது, ஒரு இடைவெளி இருக்கிறது, ஒரு கூடு இருக்கிறது. ஆகையினால் உள்ளே கூடு இருக்கிற புழலங்காய் என்கிற அந்த காய் நம்மால் வழக்கில் சொல்லப்படும் போது புடலங்காய் என்று சொல்லப்படுகிறது. குழலின் அமைப்பில் இருக்கிற அந்த உறுப்பை நாம் குழல் என்று குறிக்காமல் குடல் என்று குறிக்கிறோம். சோழன் என்கிற அந்த சொல்லை தெலுங்கில் சொல்லும் போது சோழன் என்று சொல்லுகிறான். ஆகையினால் லகரம் டகரமாக மாறும். அப்படி மாறும்போது விழி என்பது வீட் என்று ஆகும். வீத் என்பதிலிருந்து வித் என்பது வந்தது. வித்திலிருந்து தான் வேதம் வந்தது. வேதத்திற்கு எது மூலச்சொல் என்றால் வித்து. வித்து எங்கிருந்து வந்தது? வேதிலிருந்து வந்தது. வேது எங்கிருந்து வந்தது? விழியிலிருந்து வந்தது என்று அதற்கு சான்று காட்டுகிறார். இந்த வீத் என்பது ஒரு PIE ரூட் என்று அகராதிகளில் கொடுக்கிறார்கள். இந்த புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் ரூட் என்று அதை சொல்லுகிறார்கள். அதன் பொருள் டு see, டு know என்று சொல்லுகிறார்கள். வித் என்பதற்கும் அதுதான் பொருள், அறிவு. இந்த வித்து, வித்தை, வேதம், வித்தகன் என்கிற சொற்கள் எல்லாம் விழியிலிருந்து வந்தவை. அந்த விழியிலிருந்து வந்த சொல் தான் வியூ, விஷன், விஸ்டா, பர்வியூ, ரிவ்யூ, வாய்ஸ், விஸ்டம், வீடியோ. வீடியோவை இன்றைக்கு காணொளி என்று சொல்லுகிறார்கள். காணொளியில் நடுலகரம் போட வேண்டுமா, இல்லை குண்டுலகரம் போட வேண்டுமா, காணொளி என்று சொல்ல வேண்டுமா, காணொளி என்று சொல்ல வேண்டுமா என்றெல்லாம் ஆய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரொம்ப எளிதாக அவர் காட்டுகிற அடிப்படையில் விழியம் என்று சொல்லிவிட்டு போனால் சரியாக போயிற்று. அப்படி உங்களுடைய மூல புத்தகத்தின், உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளும் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தன, எல்லா மொழிகளுக்கும் தாய் சமஸ்கிருதம் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் உங்களுடைய மூல புத்தகத்தின் பெயரே தமிழில் இருக்கிற ஒரு வேரிலிருந்து, விழி என்கிற சொல்லிலிருந்து தான் வந்தது என்று காட்டுகிற இந்த அகராதியினுடைய பணியை எப்படி வியப்பதென்று எனக்கு தெரியவில்லை. ஆடி காற்றில் அம்மியே பறந்து கொண்டிருக்கிறது. வேதம் என்பதே தமிழிலிருந்து தான் வந்தது, வேத சொல்லே தமிழிலிருந்து தான் வந்தது என்று சான்று காட்டுகிறார். ஆடி காற்றில் அம்மியே பறக்கிறது. ஆனால் எகிப்து பிரமிடில் கண்டெடுக்கப்பட்ட சிகை கொற்றன் என்பவனுடைய சிகை எங்கிருந்து வந்தது என்று நம்முடைய ஆட்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பாணினியினுடைய அட்டாத்தியாயியை குறித்து ஐயா அந்த நூலில் எழுதுகிறார். தாது பாடம் என்று சொல்லப்படுகிற சமஸ்கிருத வேர்ச்சொற்கள் 2000 சங்கத வேர்ச்சொற்கள் சொல்லப்படுகின்றன. 2000 சங்கத வேர்ச்சொற்களில் பாதிக்கு மேல் கற்பிதங்கள் என்று அறிஞர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். பாதிக்கு மேலான சொற்கள் சமஸ்கிருதத்தில் இல்லை. அப்படியானால் இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? இவற்றுக்கான வேரை எப்படி கண்டுபிடிப்பது என்றால், ஸ்கீட் மாதிரியான அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், கற்பிதத்தினால் இப்போதைக்கு நிரப்பிக்கொள்வோம். ஒரு இடைவெளி இருக்கிறது, அந்த இடைவெளியை நம்முடைய கற்பிதத்தினால் இப்போதைக்கு நிரப்பிக்கொள்வோம், பிறகு சரியானது வரும்போது பார்க்கலாம் என்று கற்பிதங்களின் வழியாக இடைவெளிகளை நிரப்புகிறார்கள். இந்த கற்பிதங்களுக்கான சரியான வேர் எங்கிருக்கிறது என்றால் தமிழில் இருக்கிறது. அப்படியானால் இந்த இடைவெளியை நிரப்புகிற திறன் எங்கே இருக்கிறது என்றால் தமிழில் இருக்கிறது. எல்லாவற்றையும் சங்கதத்தில் கொண்டு போய் கட்டி வைத்து சுவரை அடைத்து வைத்துக் கொண்டார்கள். மொழி முட்டுச்சந்தில் மாட்டிக்கொண்டது. முட்டுச்சந்தில் மாட்டிக்கொண்ட மொழியை அந்த சுவரை முட்டி உடைத்து திறக்கிற முயற்சியாக நான் இந்த அகராதி பணியை பார்க்கிறேன். அது ஒரு கஜகர்ப்பம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள். யானையினுடைய கரு 18 மாதங்களிலிருந்து 22 மாதங்கள் வரை சுமக்கப்படும், நீண்ட காலத்திற்கு சுமக்கப்படும் என்பதனால் அது கஜகர்ப்பம். கஜம் என்பது சமஸ்கிருதமாகவும் கர்ப்பம் என்பது சமஸ்கிருதமாகவும் இருக்கும் என்று இந்த நூலை படித்த பிறகு நான் நம்பவில்லை. அது கயக்கருவாக கூட இருக்கலாம், சொல்லுவதற்கு நான் தகுதியாளன் இல்லை. ஐயா அதை சொல்லலாம். ஆகையினால் நீண்ட காலமாக ஒரு யானையினுடைய கருவை போல சுமந்து கொண்டே இருந்த ஒரு பெருஞ்சுமையை ஒரு முழு பிள்ளையாக்கி இறக்கி வைத்திருக்கிறார். இந்த உலக தாய்மொழி நாளில் இந்த முழு பிள்ளை இன்றைக்கு இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார். தான் அறியப்படுகிறோம் என்பதனால் அந்த மகிழ்ச்சி வரவில்லை. தமிழ் அறியப்படுகிறது என்பதனால் அந்த மகிழ்ச்சி வரவில்லை.
உண்மை வெளிப்படுகிறது என்பதனால் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார். இந்த உலகம் இவ்வளவு காலமாக ஒரு பொய் மயக்கத்தின் பின்னால் உருண்டு கொண்டே இருந்த நிலைக்கு, அந்த பொய்யின் பின்னால் உருண்டு கொண்டிருந்த அந்த தேருக்கு முட்டுக்கட்டையிட்டு அதை திசை திருப்பி உண்மையின் பாதையில் உருள வைக்கிற ஒரு முயற்சியாக அவர் அதை கருதுவதனால் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார். அவருடைய மகிழ்ச்சி இன்னும் பெருகுக. 4 தொகுதிகள் வந்திருக்கின்றன, இன்னும் வருவதற்கு 8 தொகுதிகள் இருக்கின்றன, இன்னும் கூடுதலாக செய்வதற்கும் செய்திகள் இருக்கின்றன. இந்த முயற்சியை நெஞ்சார வாழ்த்தி, எங்களுடைய அறியாமை கண்களை திறக்கிற இந்த முயற்சியை பாராட்டி, இந்த முயற்சியை முன்னெடுக்கிறதுக்கு எல்லா வழிவகைகளையும் செய்த தமிழ்நாட்டு அரசையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.